students, 11th standard maths chapter 7 exercise 7.4 second one. If k, 2, 2, 4 and bracket of 3, 2 are vertices of the triangle. ஒரு triangle உடைய 3 vertices கொடுத்திருக்காங்க. அதனுடைய ஆன்சர் ஏரியா வேல்யூ 4 கொடுத்தாச்சு. யூனிட்ஸ் 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்தாச்சு. தென் determine the value of k. k வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? கிளியர்? கொஸ்டின் புரியுதாமா? சொல்யூஷன் பார்க்கலாமா? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி. ஓகேவா? 1/2 x1 x2 x3 y1 y2 y3 1 1 1 equal to ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலாக்குரிய இது வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 4. அதை எடுத்து நான் டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது கொஸ்டின்ல x1 y1 x2 y2 x3 y3 இது எடுத்து நம்ம அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 1/2 ஓகேவா? x1 வேல்யூ k, x2 வேல்யூ 2, x3 வேல்யூ 3. நெக்ஸ்ட் அதே மாதிரி y1 y2 y3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். 1 1 1 equal to 4. இப்போ நான் இந்த சம்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு இது பிளஸ் ஆர் மைனஸ் 4 ஆகும். ஏன்னா ரெண்டு வேல்யூமே உள்ள இருந்தாதான் நெகட்டிவ் வேல்யூ எடுக்கிறதுக்கு நம்ம மாடுலஸ் வச்சுப்போம். லாஸ்ட் சம்ல கூட சொல்லியிருந்தால நெகட்டிவ் வேல்யூ 5/2 இருந்தது. அதை மைனஸ் ரிமூவ் பண்ணதுக்கு மாடலஸ் எடுத்தோம். இப்போ இது மாடலஸை ரிமூவ் பண்ணும்போது இந்த வேல்யூவை நீங்க என்ன எடுத்துக்கணும்னா பிளஸ் ஆர் மைனஸ் 4 எடுத்துக்கணும். அப்போ வெறும் 1/2 k 2 1 2 4 1 3 2 1 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4. ஓகே, இப்போ எக்ஸ்பேண்டிங். இப்போ இங்க பாருங்க, இந்த செகண்ட் காலத்துல இருந்து நான் 2வை காமனா வெளியே எடுத்துறேன். ஓகேவா? காமனா வெளியே எடுக்கும் போது 2/2 எடுத்துட்டோம்னா k 2 3 இங்க 1 இங்க 2 ஆகும், இங்க 1 ஆகும். 1 1 1 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4. இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 தான், அது போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ எக்ஸ்பேண்டிங் பண்ணும்போது நம்ம k 2 1 1 1 மைனஸ் 1 2 1 இது இப்படி போடும்போது 2 1 3 1 வரும். கரெக்டாக போட்டுக்கோங்கம்மா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் போட்டோன்னா. 2 2 3 1 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். k 2 minus 1 minus 1 2 minus 3 plus 1 2 minus 6 equal to plus or minus 4. k into minus 1 into minus 1 வரும். இது வந்து 2ல இருந்து 1 போச்சுன்னா 1 டைரக்டா நான் k போட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தான் minus 1 minus 1 வருது. plus 1 minus 4. இது பிக்கர் நம்பர்ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ வரும். minus 4 equal to plus or minus 4. இப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் k ஆயிடும். டைரக்டா 1 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது k. இது மைனஸ் 4. இங்க பிளஸ் 1 இன்ட்டு 4 போது நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ பாருங்க, k இது வந்து minus 4 equal to plus or minus 4க்கு. இப்போ இந்த டேர்மை நம்ம ஒன்றுக்கு பிளஸுக்கும் எடுத்துக்கணும், ஒன்று சாரி இது மைனஸ்க்கும் எடுத்துக்கணும், இதை பிளஸுக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த டேர்மை ஃபுல்லாவே நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? k minus 4 equal to plus 4ன்னு ஒன்று எடுத்துப்போம். k minus 4 equal to minus 4ன்னு எடுத்துப்போம். கிளியர்? இப்போ k equal to plus 4 இந்த சைடு வச்சுன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? சாரி, k minus 3 இல்லைம்மா, சாரிம்மா, ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இது 1 into 1 1. நெக்ஸ்ட் இது வந்து பிளஸ்ல தான் இருக்கும். அப்போ இந்த டேர்ம் வந்து எப்படி இல்லைன்னா k plus 1 minus 4 equal to plus or minus 4. ஓகேவா? அப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, k ல இருந்து இது பாருங்க, இது minus 1 போகும்போது k minus 3
ஓகே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ இங்கே வந்து 4 இருக்கிறதுல 3 போட்டுக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதான் கேல்குலேஷன். நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் எல்லாமே போயிடும். ஓகேவா? இங்கே பாருங்க, -1 × 1 + 1, 1 × -4 -4. இந்த பிராக்கெட்டை நம்ம பார்க்காம விட்டனால தப்பாயிடுச்சு. ஓகேவா? இப்போ கிளியர் பண்ணிட்டு பாருங்கம்மா. அப்போ k - 3 = ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஓகேவா? இது வந்து k × 1, இங்கே நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ளஸ்ன்னு போட்டிருக்கணும், ஏன்னா இது வேற டேர்ம். ஓகேவா? இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் போட்டாச்சு. அப்போ அந்த பிளஸ் மைனஸ் மிஸ் ஆயிடுச்சுனாலே சம்ஸே தப்பாயிடும். ஓகேவா? இப்போ பாருங்க, +4 இந்த சைடு வந்துன்னா +3. அதே மாதிரி k = -4 இந்த சைடு -3 இந்த சைடு வந்துச்சுன்னா +3 தான் வரும். இப்போ இது பாருங்க, ரெண்டுமே ப்ளஸ்னால ஆட் பண்ணி k = 7 வந்தாச்சு. இங்கே k = பிக்கர் நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது -1, பிக்கர் நம்பர் சைன் மைனஸ். அப்போ k வேல்யூ என்ன வந்துருக்கு பாருங்க, நம்மளுக்கு 7, -1. ஓகேவா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 2 வேல்யூஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்க, சின்ன தப்பு தாம்மா, திருப்பி சொல்கிறேன் நான். இந்த இடத்துல இது 2 - 1 பண்ணும்போது 1 தான் இருக்கும். டைரெக்டாக k × 1 கேன்னு போட்டேன். இது -1, இங்கேயும் மைனஸ் பெரிய நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது -1 வருது. அப்போ அப்போ இந்த ப்ளஸ் இங்கே வச்சுட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ அந்த +1 அப்படியே வச்சுன்னு 1 × -4 போட்டிருக்கேன். ஓகேவா? k +1 - 4 = ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், பிக்கர் நம்ம சைன் போட்டு இதை போட்டாச்சு. ஓகேவா? வெரி சிம்பிள்மா. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.